ஹாய்! இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, எங்க பெட்ரூமோட மேக் ஓவர் வீடியோ தான். ஸோ இதுக்காக ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பொருளா வந்து வாங்கி வச்சுட்டுருந்தேன். ஒரு வழியா இப்டி இருந்த ரூம இப்டி மாத்திட்டேன். ஸோ நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் கீழ உங்களுக்கு டேக் பண்றேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளா எங்க ரூம இந்த அளவுக்கு மாத்தணுன்ற ஆசை இருந்துச்சு. அதே மாரி பெயிண்ட் அடிக்கணும். அது இந்த வீடியோல இல்ல. பட் இந்த திங்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டு எந்த அளவுக்கு கியூட்டா மாறியிருக்குன்னு இந்த வீடியோல நான் காட்டுறேன். ஸோ வாங்க உள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். நான் இந்த ப்ராசஸ ஒரு 2, 3 நாளாவே பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிக்கல. பிகாஸ் வீடு வந்து அந்த வால்ல இருக்க எல்லாமே இந்த கிரையான்ஸ், பென்சில், பென்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாத்தையுமே கிறுக்கி வச்சு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணேன். இது நான் பண்ணும்போதே ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருந்துச்சு. அது என்ன அப்டின்னா, இந்த பென்சில், பென்னு, கிரையான்ஸ், கலர் பென்சில் சொல்லிட்டு இதுல எல்லாத்தையுமே பண்ணது எல்லாமே போயிடுச்சு. பட் ஆனா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்போம் இல்லையா நம்ப? அந்த ஸ்டிக்கர் மார்க்ஸ் எதுவுமே போவே இல்ல சுத்தமா. எனக்கு நான் அத என்ன பண்ண முடியுமா அப்படின்னு நான் எவ்ளோ ட்ரை பண்ணேன். பட் அது போல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப இந்த இடத்துல கூட பாருங்களேன், அது ஃபுல்லாவே கிரையான்ஸ், பென்சில் அப்புறம் சாக் பீஸ் இது எல்லாமே தான். ஸோ எவ்ளோ அழகா போகுது பாருங்க. நான் ரொம்பலாம் தேய்க்கல. லைட்டா தேய்ச்சாவே போதும். லைட்டா தண்ணீல வெட் பண்ணிட்டு, இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச லைட்டா தண்ணீல வெட் பண்ணிட்டு, ஒரு கோட்டிங் மட்டும் லைட்டா வைப் பண்ணி எடுத்துருங்க வால்ல. அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ அந்த இடத்துலலாம் லைட்டா வச்சு வச்சு தேய்ச்சு பாருங்க. அழகா போயிடும். இங்க பாருங்க எவ்ளோ ஃபுல்லா டர்ட்டியா இருக்கு அப்படின்றது. எந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதுக்காகவே தான் நான் இத வச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வால்ல கூட முக்காவாசி எல்லா டர்ட்டியும் எடுத்துட்டேன். பட் அந்த ஸ்டிக்கர் மாரி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? அந்த இதுவெல்லாம் வரல. போல அதுல. ஸோ அதனால நான் விட்டுட்டேன் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன காட்ட போறேன் அப்படின்னா, இந்த வால் ஷெல்ஃப் தான். இது வந்து மேட் ஆஃப் கார்ட்போர்ட் தான். 3 செட் இருக்கும். அதே மாரி இதுல கலர்ஸ் வந்தும் இருக்கு அவைலபிளா. ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, பிரவுன் கூட இருக்கு வுடன் கலர்ல. ஸோ இது வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இது லைனா ஒரே லைனா அடிக்கலாம்னு நான் நெனச்சேன். பட் ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு கீழன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் மாரி பண்ணு நல்லாருக்கும் அப்டின்னவே ஸோ அந்த மாரி அடிச்சுட்டோம். இது கூடவே இதுக்கு தேவையான ஆணி, அதுக்கப்புறம் அந்த ஹோல்ல வந்து குத்துவாங்கல்ல, அது எல்லாமே சொல்லிட்டு அது எல்லாமே இருந்துச்சு இதுலயே. ஸோ செட்டாவே குடுத்து விட்டுருந்தாங்க. ஃபைனலா இந்த வால் ஷெல்ஃப் வந்து எங்களால பண்ண முடியாது. ஸோ ஆணி அடிக்கிற வேலை எல்லாமே வெளிய இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து அவங்க மூலியமா தான் இது பண்ணி முடிச்சோம். பிளம்பர் மூலியமா. அண்ட் இது வந்து என்ன அப்டின்னா, பிளான்டர் ஹேங்கிங்காக நான் வாங்குனேன். இது நல்லா அத்தென்டிக்கா இருக்கவே ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி கியூட்டா வாங்குனேன். நான் அது என்னன்னு பின்னாடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுறேன். இது வந்து என்ன அப்டின்னா, நம்ம கர்டன்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஆணி அடிச்சு ஃபுல்லா அத மாட்டி ஸ்க்ரூ பண்ணி அதுக்கப்புறம் தான் போட வேண்டியதா இருக்கும். பட் இது வந்து என்ன அப்டின்னா, நீங்க இது ஒண்ணும் பண்ண தேவையில்ல. லைட்டா பின்னாடி இருக்க ஸ்டிக்கர எடுத்துட்டு ஸ்டிக் பண்ணீங்கன்னா போதும். இது அழகா ஒட்டிக்கும். வரவே வராது. நான் வந்து இந்த ஆணி அடிக்கிற வேலை வந்து இதுல பார்க்க வேண்டாம். ரொம்ப வீடு ஃபுல்லா ஆணி அடிச்சுட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வாங்கினேன். ஸோ இந்த கர்டன் வந்து எவ்வளோ ஃபீட் அப்படின்னு ஸோ இந்த ஃபைனலா இந்த கர்டன் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த இடத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு நான் தெரியாம ஆர்டர் போட்டேன். அதனால இது வந்த உடனேவே இதை கீழே கட் பண்ணி 7 ஃபீட்டுக்கா நான் மாத்தினேன் இதை. நீங்க ஆர்டர் போடும்போது கரெக்டா பாத்துருங்க. இந்த சைடு வந்து அந்த வால் வந்து ஏதோ அந்த அங்க ஒரு டெக்கரேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க இருக்க அந்த ஷெல்ஃப் வந்து. ஸோ அத வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல நான் வந்து கர்டன்ஸ் போட்டு அத மறைச்சிட்டேன். அத முதல்ல மோஸ்ட்லி யூஸும் பண்றதில்ல நாங்க. நெக்ஸ்ட் மிரர்ஸ். மிரர்ஸ் வந்து ரொம்ப இஷ்டம் எனக்கு. நம்மளே நம்ம ஃபேஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால வீடு ஃபுல்லா மிரர் வைக்கணும்னு ஆசை. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரவுண்ட் மிரரா ஆர்டர் போட்டேன். இது வந்து ஸ்டிக்கர் சைஸ் தான். இது வந்து ஸ்டிக்கர் தான் இது. ஆக்சுவலா ஆணி அடிக்கிற மாதிரிலாம் இவங்க குடுக்கல. பட் நான் அப்படிதான் நினைச்சு வாங்கினேன். ஒழுங்கா பார்க்காததுனால ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு. ஆனா விழாது இது. ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். அதை ரிட்டர்ன் அனுப்பிட்டு இதை வாங்கியிருக்கனால அந்த ஷேப் பிடிக்கல எனக்கு. ஓவல் ஷேப்பா இருந்தது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பிளான்டர் ஹேங்கருக்காக நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேங்கர் தான் இது. நீங்க இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோருக்கு வெளியிலயும் சரி, வாசப்படியிலயும் சரி, நீங்க வேற எதனா ஷெல்ஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 சைடும் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பிளான்டர் ஹேங்கிங்காக வாங்கியிருந்தேன். நீங்க இதை எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளான்டரை பாருங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் இது. நான் ஆல்ரெடி போட்ட லாங் வீடியோல 2 பிளான்ட் நான் ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ அந்த 2 பிளான்ட் தான் இது. அதுல ஒண்ணு இது. இதை வைக்க தான் நான் இந்த பிளான்டரை வாங்கினேன். இது வந்து அயன் தான். அதுல வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் அடிச்சு அழகா வந்துருச்சு வித் ஸ்டாண்டோட கீழே. நல்லா கியூட்டா இருக்குல்ல. எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அண்ட் தென் இந்த குட்டி குட்டி பெயிண்டிங்ஸ் வந்து என்னோட இது. இந்த டின்னும் நான் தான் பெயிண்டிங் பண்ணேன்.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மில்க் மேட் வாங்கியிருந்தோம். அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதில வந்து பெயிண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ்லாம் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நானே பெயிண்ட் பண்ணது அது. இந்த லீஃப் கூட நல்லாருக்கும் பாருங்களேன். அழகா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணி விட்டுறலாம். நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவே நான் இத வாங்குனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150க்குள்ள தான். எதுவுமே 150 அபோவ் கிடையாது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்ட் வால் ஸ்டிக்கர் இது. நல்லாருக்கும். இது கூடவே வந்து அவங்க பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக்கரும் குடுத்துருக்காங்க. டபுள் சைட் ஸ்டிக்கரும் குடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதில தான் சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 4 இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணி, நான் இதில அப்படியே இங்க ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இது ஒண்ணா சேர்த்து வச்சு பண்ணணும். பட் நாங்க அப்படி பண்ணாம தனித்தனியா இப்படி வச்சுட்டோம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கோட் ஆர்ட் ஃப்ளாரல் பெயிண்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னாவே இந்த பெயிண்டிங் வரும். வித் ஃப்ரேமோட. ஸோ நல்லா இருக்கும் இது 2மே கூடன்னு சொல்லிட்டு. ஸோ அத்தென்டிக்கா வேணும் சில பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு அப்படி பார்த்து வாங்குனேன். இதுக்கும் 2 ஆணி வந்து அந்த பிளம்பரையே வந்து அடிச்சு குடுத்துட்டு போ சொன்னேன். ஸோ மேலயும் இதுவும் அந்த அண்ணா வந்து அழகா அடிச்சு குடுத்துட்டு போனாங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்டுக்கு வந்து பிசைடா ஒரு டேபிள் வாங்கணும். குட்டியா இருக்கணும், அழகா கியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டேபிள்ல வந்து கலர்ஸும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு, ப்ரௌனும் இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இதுல எல்லோவும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இத மெயினா வாங்குனதே பக்கத்துல வந்து ஒரு பிளான்ட் வச்சுட்டு நான் ஆல்ரெடி வைப்பேன் இந்த ஓரத்துல கார்னர்ல. ஸோ அதனால அந்த இடத்துல பிளான்ட் வச்சுட்டு இது மேல லைட் செட்டப் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்காகவே இந்த டேபிள் வாங்கியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மோஷன் சென்சார் லைட். ஸோ நம்ம வந்து இது வந்து 3 செட்டப் இருக்கும். ஆன், ஆஃப், அப்புறம் ஆட்டோன்னு இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்ல வச்சோம் அப்படின்னா ஆஃப் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு இருட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா நம்மள வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா லைட்டை வந்து ஆன் பண்ணி விடும். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இது. இது வந்து நான் ஆக்சுவலா மீஷோல தான் ஆர்டர் போட்டேன். 2 வாட்டியும் கேன்சல் பண்ணிட்டு வேண்டவே வேண்டாம், லைட்ஸ் எல்லாமே பிளிப்கார்ட்லயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல தான் நான் ஆர்டர் போட்டேன். இந்த டேபிள் லைட்டுமே நான் பிளிப்கார்ட்ல தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பிகாஸ் ஒன்னு மீஷோல வந்து சரியா இருக்கிறது இல்ல. அதனால நான் ப்ராடக்ட் குவாலிட்டி பொறுத்து தான் நான் வாங்குவேன். ஸோ குவாலிட்டியை பார்த்து நான் நிறைய பொருள் ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் ஒழுங்கானதா வாங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து நல்லா வாங்குற பொருள் எல்லாமே, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே நான் வந்து பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். எதுவுமே மீஷோல கிடையாது. எல்லாமே இந்த வாட்டி பிளிப்கார்ட்ல வாங்கினது தான். எதுவுமே வந்து மீஷோல வாங்கினதுன்னு எதுவுமே கிடையாது. இதுல நான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்ரிலிக் பெயிண்ட் மட்டும் தான் மீஷோல வாங்கினது. மத்த எல்லாமே நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேனே. 1, 2 நான் மீஷோல வாங்கினேன். பட் வந்து குவாலிட்டி வந்து அவ்வளவா எனக்கு செட் ஆகல. ஸோ அதனால ரிட்டர்ன் அனுப்பிட்டு மொத்தமாவே நான் பிளிப்கார்ட்லயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். தென் இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, ஒயிட் கலர்ல. இதுல பிளாக் கலரும் இருக்கு. அண்ட் தென் இதுல ரெட் கலரும் இருக்கு, ப்ரௌன் கலரும் இருக்கு. பட் எனக்கு வந்து ஒயிட் கலர் டேபிள்ல இந்த ஒயிட் கலர்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கலரே ஆர்டர் போட்டேன். இதுல நம்ம டைம் செட் பண்ண ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிள் தான். பின்னாடி வந்து 3 பேட்டர்ன் இருக்கும். லாக்கு, அலாரம், டேட், அப்புறம் டைம்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுட்டு மினிட்ஸையும் ஹார்ஸையும் மாற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான். இதில் வந்து ஆக்சுவலாக லைட் எரியும். நான் இப்போ ஆன் பண்ணி காட்டல. நான் அப்புறமா ஆன் பண்ணி காட்டுறேன். மறந்துட்டேன் நான் இதை வைக்கும் போது. அண்ட் தென் இந்த பிளான்ட்டும் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ அதுதான் இது. இந்த உட் போர்ட் வந்து நல்லா இருக்கு பாருங்களேன். இந்த ஹேங்கிங் வந்து கையில் நல்லா ரோப் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஹேங்கிங்காக அதில் என்ன வைக்கணும் ஸ்டாண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிங்காக ரோப்பும் ஸ்டாண்டு மாதிரி நோடுறதுக்காக அதை உட்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ். இது ரொம்பலாம் ரேட் இல்லை. இது வெறும் 99 85 தான். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கினதுன்னா அதை மறந்துட்டேன் நான் ஒன்றுனா. ஃபர்ஸ்டே இதுதான் வாங்கினேன் நான். அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர். இது ரொம்ப ஆணி அடிக்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருந்ததுனாலே இந்த ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நல்லா வெயிட் தாங்கும். ஐ மீன் இந்த மாதிரி லைட் வெயிட்லாம் ரொம்பவே நல்லா தாங்கும். ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் நல்லா தான் தாங்கும். நம்ம தாராளமாக நம்பி ஓட்டலாம். இதை ஏன்னா கிச்சனுக்கு வந்து நான் டாப்பில் வச்சுருக்க எல்லாமே நான் வந்து இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி தான் வச்சுருந்தது. அவங்க கொடுத்து அமிச்ச ஸ்டிக்கர் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் அகெயின் ஆர்டர் பண்ணி வாங்கி இதில் தான் நின்றுட்டு இருக்கு இத்தனை நாளா. ஆக்சுவலா 8 மந்த் கிட்ட ஆயிட்டு இருக்கும். இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு அந்த வெயிட்டையே. ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து வெயிட் நிக்காதா அப்படின்ற எண்ணத்துல நான் வாங்கினேன். நல்லாவே தாங்குது. நான் பெயிண்டிங்காக ஆக்ரிலிக் பெயிண்ட் வாங்கினேன் சொன்னேன் இல்லையா, அந்த பெயிண்டிங்ல பண்ணதுதான் இது ரெண்டுமே. இந்த 2 பாட்டில்ஸுமே எனக்கு வேலை இல்லாத நேரத்துல மதியானம் தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். ஒரு 1 hour 2 hours நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அந்த டைம்ல தான் நான் வந்து இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நான் பண்ணது. நான் இப்பெல்லாம் மதியானம் தூங்குறதுல, முன்னெல்லாம் தூங்குவேன் மதியானம், இப்பெல்லாம் தூங்குறதுல. ஸோ அந்த டைம்ல பண்ணது இது எல்லாமே. நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நல்லா பண்ணலைன்னா விட்டுருங்க, சொல்லாதீங்க. அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன், விட்டுருங்க.
இந்த பாட்டில்ஸ்லாம் நான் எங்க போய் பொறுக்கிட்டு வந்தேன்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வச்சது. நான் த்ரோ பண்ணதுக்காக வச்சது. நான் வந்து இதுல செடி போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்ல வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் இந்த 2மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா இருக்குல்ல. இது வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர். நான் நெறைய பார்த்தேன். பட் எனக்கு வந்து இதுதான் அழகா தெரிஞ்சது என் கண்ணுக்குன்னு சொல்லிட்டு நான் இத வாங்கிட்டேன். இதுல வந்து இன்னொன்னு இருந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒயின் கிளாஸ் மாரி இருக்கும். ஆக்சுவலா நாங்க இந்த ஷெல்ஃப்ல வைக்கும்போது இது வந்து கீழ விழுந்து உடைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் அது வாங்காம இந்த குட்டியா இது வாங்கிட்டேன். கீழ அதோட லிங்க்கையும் நான் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த ஃப்ளோர் மேட் வந்து எனக்கு எவ்வளோ புடிச்சுச்சு அப்டின்னா, நான் ஆர்டர் பண்ணும்போது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு குவாலிட்டியா வரும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆர்டர் போடும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணேன். இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்றது நம்ம ஒரு சில நேரத்துல குறையும், ஏறும் அப்டின்றதுனால நான் ரொம்ப இது பண்ணல. பட் வீட்ல வந்துட்ட பிறகு பிரிச்சு பார்த்தேன் பாருங்க. ஐயோ! பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அவ்ளோ குவாலிட்டியா இருந்துச்சுங்க. இதோட குவாலிட்டிக்கு 100% குடுக்கலாம். அவ்ளோ தரமா இருக்கு இது. அவ்ளோ நல்லா இருந்துச்சு இது. நான் இதோட டைரக்ட் லிங்க்கே குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பெட் கவர் வந்து எனக்கு ஒயிட்ல தான் வேணும். இதுக்கு மேல நீங்கலாம் அழுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். மெயினா என் ஹஸ்பண்ட் கிட்ட தான். என் ஹஸ்பண்டால தான் பெட் கவரே அழுக்காகும் ரொம்ப. இப்பலாம் ஹர்ஷாவால கொஞ்சம் அழுக்காகுது சேர்த்து. 2 பேர்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். பெட் கவர் அழுக்கு பண்ணீங்கன்னா அவ்வளோதான். நீங்க 2 பேரும் உட்காந்து கையிலேயே துவைக்கணும் இத அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஸோ 2 பேரும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே நான் கிளீனா தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நானும் வேற இவங்கள நம்பி ஒயிட் கலர் வாங்கிட்டேன். பட் இந்த ரூமுக்கு வந்து ஒயிட் கலர் தான் நல்லாருக்கும். இவங்க ஒயிட் கலர்ல போட்டு விட்டா ரொம்ப டர்ட்டி ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்காமலே இருந்தேன். பட் இந்த வாட்டி வாங்கிட்டேன். பரவால்ல எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெட் கவரோடவே 2 பில்லோ கவரும் குடுத்துருந்தாங்க. செட்டா இது. இதுவும் குவாலிட்டி அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பியூர் காட்டன் இது. அண்ட் தென் இந்த பிளான்ட் வந்து இப்ப தான் வாங்குனது. எல்லாருக்குமே தெரியும். இத நான் புதுசா வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீழ இருக்க பிளான்டர் செட்டப் வந்து நான் வீட்லயே பண்ணது. அண்ட் தென் இந்த லைட் வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த லைட் வந்து என்ன அப்டின்னா, மேல டச் பண்ணாவே போதும். இதுல வந்து 3 கலர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட், அதுக்கப்புறம் வார்ம், அதுக்கப்புறம் லைட் ஒயிட்ல இருக்கும். இதுக்கு சார்ஜும் பண்ணிக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட் காட்டுனேன் இல்லையா? மோஷன் சென்சார் லைட்ன்னு சொல்லிட்டு, அதுக்குமே சார்ஜபிள் தான் அதுவுமே. ஸோ அதுக்குமே ஒயர் கனெக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த கிளாக்குக்கு மட்டும் தான் ஷெல் போடணும். அதுவும் சின்ன சைஸ் ஷெல் தான். 3 ஷெல் போடணும். அண்ட் தென் ஃபைனல் அவுட்புட் இதுதான். நான் வீட்ல வந்து லைட் போட்டிருக்கேன் ரூம்ல ஆக்சுவலா பெரிய லைட்டு. அதனால இந்த அளவுக்கு தெரியுது. நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அந்த கேண்டில் ஹோல்டர் பாருங்க எவ்வளோ அழகா தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இது இந்த சைட். பெட் பிசைட்ல இருக்கணும். இந்த மாரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது. ஸோ அதுவும் வாங்கி இன்னைக்கு அத நிறைவேத்தியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் வாங்கும்போது, "எதுக்கு இதெல்லாம் வாங்குற? வேண்டாம்" அப்டின்னாரு. ஸோ நான் இருந்தாலும் நான் இல்ல எனக்கு வேணும். நான் எல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி செட் பண்ணேன். இது வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அந்த குட்டி லைட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த ப்ளூ லைட், குட்டி லைட்ஸ் எல்லாமே. ஆனா கடைசியா இதெல்லாம் வச்சு காமிச்ச பிறகு என் ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் சூப்பரா அப்டின்னாரு. நல்ல வேளை ஏதாவது வாயில வந்துச்சு வார்த்தை அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. சரி நான் கூடிய சீக்கிரத்துல பெயிண்ட் அடிச்சு குடுத்துடுறேன் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு. மேல வந்து ஆக்சுவலா மொட்டை மாடிலலாம் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. இங்க கீழ நடக்கல. இந்த ரூமுக்கும் நான் அடிச்சு குடுத்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாவே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஃபைனலா ஒண்ணும் பார்த்து பார்த்து நான் வாங்குனேன். இது இது வேணும், எங்கெங்க எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா, நான் வந்து கீழ ப்ராடக்ட்ஸ வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே கீழ நான் டேக் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. வெளிய இருக்க சன்லைட் வந்து உள்ள அடிக்காம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, உள்ள இருக்க நான் வச்சிருக்க இந்த லைட் செட்டப்ல எப்படி இருக்கு ரூமு அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தென் வந்து நான் ஃப்ளோர் லேம்ப் லைட் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகல. மீஷோல தான் வாங்குனேன் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து குவாலிட்டியாவே இல்ல. நெறைய டேமேஜா இருந்துச்சு. ஸோ அத நான் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். இப்போ Flipkartலயே நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் அது வந்ததும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். பட் அது வராததுனால இன்னும் வராததுனால இந்த வீடியோல அந்த ஃப்ளோர் லேம்ப் இல்ல. இந்த இடம்லாம் பாருங்க அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டுனது அப்படியே இருக்கு. இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நான் பெயிண்ட் அடிச்சு குடுத்துடுறேன். நீ இன்னமும் எதுனா ரெடி பண்றது, இன்னும் வேணும்னா வேணும், அப்படி வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கோ பரவால்ல அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. நான் வாங்குன லைட்ஸ்லயே ஹர்ஷாக்கு ரொம்ப புடிச்ச லைட் இந்த லைட் தான். அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கான் இது. அவன் வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்தான். ஸோ இப்போ அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். இன்னும் வரல. ஆக்சுவலா அவன் வந்த பிறகு எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். அவனுக்கு போட்டு காட்டலாம். இதெல்லாம் ஏன் இன்னும் செட் பண்ணி வைக்காம இருக்கீங்கன்னு ரொம்ப நாளா என்ன கேட்டுட்டே இருந்தான் இந்த 10 நாளா.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்காக தான் வெயிட்டிங். வந்தா என்ன சொல்ல போறான்? எப்படி இருக்கும் அவனோட ரியாக்ஷன் அப்படின்றதுக்காக. அண்ட் தென் அவ்வளோதான். என்னோட ரூம் மேக் ஓவர் இதுதான். இல்ல பெயிண்ட்டும், ஃப்ளோர் லேம்பும் இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். அது 2 மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஃபைனலா என்னோட ரூம் இதுதான். இதுல இன்னமும் நாங்க எதனா சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா எங்கேஜிங்காவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். பாய்.